students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய average topic தான் பார்க்க போறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்லாம் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன டைப்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் டைப் 2 டைப் 3ன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு ஆவரேஜில். அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டைப் 2 அப்படின்னா பர்சன் ஆர் நம்பர் வந்து இன்க்ளூடட் ஆர் எக்ஸ்க்ளூடட் இந்த டைப் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன் ரீப்ளேஸ்டு வித் அனதர் பர்சன். நெக்ஸ்ட் நம்பர் ராங்லி என்டர்டு. ஸோ ஒரு நம்பர் வந்து ராங்காக என்டர் பண்ணி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் த கரெக்ட் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற இந்த டைப் ஆஃப் கொஷின் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கம்பைன்ட் ஆவரேஜ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது கிளாஸ் ஏவோட ஆவரேஜ் ஸ்கோரு கிளாஸ் பியோட ஆவரேஜ் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ அண்ட் பி ரெண்டும் கம்பைன் பண்ணால் ஸோ கம்பைன் ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பி அண்ட் லாஸ்ட் கியூ நம்பர்ஸ் ஆர் கிவன் ஃபைண்ட் த nth டேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு 23 நம்பர் இருக்குன்னா அந்த 23 நம்பருக்கும் ஆவரேஜ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 11 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜும் லாஸ்ட் 11 நம்பருக்கான ஆவரேஜும் கொடுத்துருவாங்க. நம்மளது வந்து 12th நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின். நெக்ஸ்ட் வந்து கொஷின் பேஸ்ட் ஆன் கிரிக்கெட் இன்னிங்ஸ். ஸோ இன்னிங்ஸ் பேஸ் பண்ணி ரன்ஸ் எவ்வளோ, இன்னிங்ஸில் ஒரு 15th இன்னிங்ஸில் எவ்வளோ ரன்ஸு, ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் யர் ஃபேமிலி ஆர் குரூப் ஆஃப் பர்சன். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் 9th டைப் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆவரேஜ் சேலரி. ஓகேங்களா? இது பேஸ் பண்ண கொஷின்ஸு கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது தவிர இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம 10th டைப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். இப்போது ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் அப்படிங்கும்போது இது வேறு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபைண்ட் த மீன். ஓகேங்களா? ஒரு 7 நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆவரேஜ்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஃபைண்ட் த மீன் ஆர் அரித்மெட்டிக் மீன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜோட அனதர் நேம் தான் மீன் அண்ட் அரித்மெட்டிக் மீன் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ்க்கு ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு 7 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 7 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி வரைக்கூட டோட்டல் மேலேயும் கீழே வந்து எவ்வளோ நம்பர் 7ங்கிறது கீழேயும் போட்டு அதை வந்து நம்ம சால்வ் பண்ணோமா கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டிவைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் மல்டிபிள் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டிபிளில் வரும் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாமே வரக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டைப் 1 பார்க்க போகிறோம். டைப் 1 அப்படின்னா என்னன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதாவது ஏபின்னு சொல்லுவாங்களா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ அதுதான் இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 இது எல்லாமே என்னது? கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ். இப்போ எல்லா நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் 2, செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் 2. ஸோ எல்லா நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர். இப்போ இதுக்கு வந்து இது வந்து கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த 5 நம்பர்ஸ்க்கும் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 10, 8, 18 இதோட 28, 30 டோட்டல் வந்து 30 டிவைட் பை ஆவரேஜிங் போது டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இங்கே எத்தனை இருக்குது? 5 நம்பர்ஸ் இருக்குது. டிவைட் பை 5 பண்ணோம்னா இதனுடைய ஆவரேஜ் வந்து 6. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க?
கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 3 5 7 9 ஓகேங்களா. ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கும் போதுமே உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும் ஓகேங்களா. கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னாலும் 2 தான் வரும், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், 2 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கவனிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 5 நம்பர்ஸ்க்கும் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணா எவ்வளோ வருது இதெல்லாமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 25 வருது ஓகேங்களா. 25 டிவைடட் பை 5 நம்பர்ஸ் இருக்கு, 5ஆல் டிவைட் பண்ணாம 5 தான் ஆவரேஜ். நெக்ஸ்ட் இங்கே வந்து இங்கே ஒரு கொடுத்துருக்க நம்பர் பாருங்க 6 12 18 28 30 இதெல்லாம் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஆனால் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான், ஏன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 6 6 தான் அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆட் பண்ணுங்க. 30 40 50 60 70 80 90 இருக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 வரும். 90 டிவைடட் பை 5 நம்பர்ஸ் இருக்கு, கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ஆன்சர் வந்து 18 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஓகேங்களா, இப்போ இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம வந்து டிவைடட் பை 5 பண்ணோம் ஓகேங்களா. டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லிட்டு ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, அதுக்கு பதிலாக இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருந்து, அது வந்து கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர், ஆர் இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 6ல் இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் இருக்கலாம் ஓகேங்களா. அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸாக இருக்கும்போது இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, இப்போ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பாருங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு 5 7 9 இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸா இருந்ததுன்னா மிடில் நம்பர் தான் ஆவரேஜ் ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே மிடில் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் விட்டுணும், லாஸ்ட் 2 நம்பர் விட்டுணும். இந்த மிடில் இருக்கிறனுடைய நம்பர் தான் உங்களுக்கு ஆவரேஜா வரும். இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய 5 தான் உங்களுக்கான ஆவரேஜா இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய 18 தான் உங்களுக்கான ஆவரேஜ். மிடில் நம்பர் தான் ஆவரேஜா இருக்கும். ஆர் வேற எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஓகேங்களா இவ்வளோ 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகேங்களா அண்ட் தென் லாஸ்ட் நம்பர் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 10 + 2 டிவைடட் பை 2 ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வரும், 12 டிவைடட் பை 2 வந்து உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். இதே சேம் நம்பர் தான் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தான் எடுக்கணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பரும் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பரும் எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா 4யும் 8யும் ஆட் பண்ணீங்கன்னா 4 + 8 உங்களுக்கு 12 தான் வரும். 12 டிவைடட் பை 2 6. இதே சேம் தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல உங்களுக்கு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஓகேங்களா, 5 டேர்ம்ஸ் 7 டேர்ம்ஸ் 9 டேர்ம்ஸ் ஓகேங்களா, அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இப்படி இருக்கு, ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு மிடில் நம்பர். மிடில் நம்பர் தான் உங்களுக்கு ஆவரேஜா இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும்போது ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கிடைச்சிரும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும், லாஸ்ட் நம்பருங்கிறது லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும் டிவைட் பை 2 ஓகேங்களா. இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்தா ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் என்ன பார்த்தோம், 5 டேர்ம்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தோம். இது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நார்மலா சால்வ் பண்ணோம்னா இந்த 4 நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா 20 வரும், இதை ஆட் பண்ணா 20 வரும், டிவைடட் பை 4 பண்ணோம்னா எவ்வளவு வரும், 5ங்கிறது ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 1 3 5 7லாம் ஆட் பண்ணீங்கன்னா 16 வரும், டிவைடட் பை 4 பண்ணோம்னா 4ங்கிறது ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணீங்கன்னா 20 30 40 50 60 டிவைடட் பை 4 பண்ணீங்கன்னா 15ங்கிறது ஆன்சரா வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இப்போ
இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு 4 டேர்ம்ஸ் 6 டேர்ம்ஸ் இந்த மாதிரி 8 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல வந்து நம்ம மிடில் நம்பர் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் லாஸ்ட் 2 நம்பர் விட்டா இதுக்கு மிடில் நம்பர் இருக்காது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணலாம். எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 பிளஸ் லாஸ்ட் நம்பர் 8 டிவைடட் பை 2 ஓகேங்களா 10 டிவைட் பை 2 5. ஸோ இதுதான் வருங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னாலும் சேம் இதே தான் வரும். 1 + 7 வந்து 8 8 டிவைட் பை 2 வந்து 4 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதே சேம் தான் இங்கேயும் 6 + 24 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்னா 30 டிவைடட் பை 2 15. உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 தான் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுக்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து செகண்ட் நம்பர் இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஓகேங்களா. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 ஆர் அந்த நம்பர் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது என்னவா இருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். லாஸ்ட் நம்பருங்கிறது தான் லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும். ஸ்மாலஸ்ட் நம்பர் பிளஸ் லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 ஓகேங்களா. அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், ஆவரேஜ் கிடைச்சிரும். இதே ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களால மிடில் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்படி மிடில் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த மிடில் நம்பர் தான் உங்களுக்கான ஆவரேஜா இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 இப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா. அது எப்படின்னா இப்போ நேச்சுரல் நம்பர்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது 1ல இருந்து 2க்கு 1 தான் இன்க்ரீஸ் ஆகும், 2ல இருந்து 3க்கு 1. ஸோ 1 1 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எழுதும் போது நீங்க எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 4ன்னு எழுதணும் ஓகேங்களா. ஸோ அன்னோன் நம்பருக்கு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எழுதணும் கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஓகேங்களா. ஏன்னா 1 1 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி 1 1 இன்க்ரீஸ் பண்ணி எழுதிடணும். நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாக வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்க என்ன எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இந்த மாதிரி எழுதலாம். இப்படி எழுதும் போது நீங்க ஆட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த +1 -1 -2 +2லாம் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதே கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நோட் பண்ண சொல்லியிருப்பேன். இனிஷியலாகவே ஆட் நம்பர்ஸ்க்கு ஈவன் நம்பர்ஸ்க்கும் அடுத்தடுத்து உள்ள நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், 2 தான் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 2 4 6 8 ஆகட்டும், 1 3 5 7 ஆகட்டும், அடுத்தடுத்து 2 நம்பர்ஸ்க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 2 தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கு. ஸோ அப்போ எழுதும் போது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸா இருந்தா அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 2வா இருக்கும், அடுத்தது எக்ஸ் பிளஸ் 4ஆ இருக்கும், அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 6, அடுத்தது எக்ஸ் பிளஸ் 8ஆ தான் இருக்கும். இப்போ நீங்க எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஈவன் நம்பர் வந்து 4ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா 4னா இங்க 6, அடுத்தது 4 + 4 8, எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா 10, எக்ஸ் பதிலாக 4னா 12. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸில் கிடைக்கும். இதே எக்ஸுக்கு பதிலாக ஒரு 5ன்னு கிடைக்குது, 6 நம்பர் கிடைக்குதுன்னா 5 சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்க. எக்ஸ் பதிலாக 5னா நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் 5 + 2 7, 5 + 4 9, 5 + 6 11. இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸாக வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு அன்னோன் நம்பர் இருக்குது நீங்கள் எக்ஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன்னா உங்களுக்கு 2 2வா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எடுக்கணும். அதே நேச்சுரல் நம்பர்னா 1 1ஆ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எடுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டஃப்பான கொஷின்ஸ்லாம் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னன்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு வந்து எப்படி ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா அப்படின்னா எக்ஸு எக்ஸ் + 2 எக்ஸ் - 2ன்னு எழுதலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியும் எழுதலாம். அதாவது எக்ஸு எக்ஸ் + 2 எக்ஸ் + 4 எக்ஸ் + 6 எக்ஸ் + 8ன்னு எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸு அடுத்த நம்பர் +2 இன்க்ரீஸ் பண்ணி எழுதுறோம் எக்ஸ் + 2 எக்ஸ் - 2
எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இந்த மாதிரி எழுதலாம். எப்போனா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும் போது, இப்போ ஒரு 5 டேர்ம்ஸ் 7 டேர்ம்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி எழுதலாம். இதே ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ 4 டேர்ம்ஸ் 6 டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு சொல்லி இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். இதை பேஸ் பண்ணி நான் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோல லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் எப்படி எழுத தெரியணும், ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் எப்படி எழுதணும், கன்சிக்யூட்டிவ் ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆவரேஜ் ஆஃப் 7 consecutive natural number is 35 சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த மிடில் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நார்மல் வேல சால்வ் பண்ணா கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 consecutive நேச்சுரல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்னா செகண்ட் நம்பர் எப்படி இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒன்னா இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ். ஸோ இதுதான் வந்து 7 நம்பர்ஸாக இருக்கும். 7 consecutive நேச்சுரல் நம்பர்ஸ். இதனுடைய ஆவரேஜ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 35 சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், ஆவரேஜ்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 7 பண்ணா வரக்கூடியதுதான் உங்களுக்கான ஆவரேஜ். இதுதான் நார்மல் வேல, இப்படிதான் சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் எவ்வளோ எக்ஸ் இருக்குது, 7x பிளஸ் ஆட் பண்ணுங்க 6 5 11 15 18 20 21 plus 21 divided by 7 equal to 35. இந்த 7ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க வந்து 7 கேன்சல் பண்ணும், இங்க பிளஸ் இருந்தா ரெண்டு டேர்ம்லயுமே கேன்சல் பண்ணும். ஓகேங்களா? இங்க வந்து 3. அப்போ x plus 3 equal to 35. இப்போ x எவ்வளவு வரும், இந்த 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் ஆயிடுச்சுன்னா 35 minus 3 32 வரும். x வந்து 32. என்ன கேக்குறாங்க, மிடில் டேர்ம் கேக்குறாங்க. மிடில் டேர்ம் அப்படின்னா 7 டேர்ம்ஸ்ல மிடில் டேர்ம் எதாவா இருக்கும், ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் விட்டுருங்க, லாஸ்ட் 3 டேர்ம்ஸ் விட்டுருங்க. இந்த x plus 3ங்கிறதா மிடில் டேர்மா இருக்கும். அப்போ x plus 3 equal to x வந்து 32 plus 3, உங்களுக்கு ஆன்சர் வந்து 35. இதுதான் மிடில் டேர்ம். மிடில் டேர்ம் வந்து 35. ஓகேங்களா? ஓகே, இதான் நார்மல் வேல, இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஆஃப் 7 consecutive நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது மிடில் நம்பர் தான் இங்கே. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 7, ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆவரேஜ் ஈக்குவல் டு மிடில் நம்பர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த மிடில் நம்பரே உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். இதுதான் நம்ம ஃபார்முலால பார்த்தோம். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மாதிரி 7 டேர்ம்ஸ் 9 டேர்ம்ஸ் 11 டேர்ம்ஸ் இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பிளஸ் கன்சிக்யூட்டிவ் இங்கே நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், ஆட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் என்ன வேணா இருக்கலாம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு மிடில் நம்பர் தான் ஆவரேஜ் தான் மிடில் நம்பர். ஸோ ஆன்சர் வந்து இது நீங்க பார்த்ததுமே 35 தான் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து ஷார்ட்கட் மட்டும் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் 11 consecutive odd number is 55 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஆஃப் 11 consecutive odd நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கும், லாஸ்ட் ஒரு 5 டேர்ம்ஸ் இருக்கும். மிடில் இருக்கக்கூடிய அந்த 6th டேர்ம் தான் 55 இருக்கும். இதுதான் வந்து ஆவரேஜ். ஆவரேஜ் ஈக்குவல் டு மிடில் நம்பர். ஆவரேஜ் ஈக்குவல் டு மிடில் நம்பர். அதுபடி இங்க ஆவரேஜ் ஆஃப் 11 நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 விட்டுட்டு லாஸ்ட் 5 விட்டுட்டு மிடில் இருக்கக்கூடிய அந்த 6th டேர்ம் தான் வந்து 55 இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ 55ல இருந்து ரிவர்ஸ்ல எழுதினீங்கன்னா என்ன வரும், 55னா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய இங்க ஆட் நம்பர் என்னவா இருக்கும், 55க்கு முன்னால இருக்கக்கூடிய நம்பர் வந்து 53 51 நெக்ஸ்ட் 49 47 நெக்ஸ்ட் 45. இப்போ இதுக்கு இது 55ங்கிறது 6th டேர்ம், இதுக்கு முன்னால 5 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ 1 2 3 4னு 5 டேர்ம்ஸ் எழுதிட்டோம். அப்போ இந்த லீஸ்ட் நம்பர் என்னது 45. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்சர் வந்து 45 அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லா இந்த மாதிரி நீங்க 55ல இருந்து இந்த மாதிரி
எல்லாமே எழுத தேவையில்ல. 53, 51, 49 எழுத தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா எப்படி 45 கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இது 6th டேர்ம்னு பார்த்துட்டோம் 55ங்கிறது. இதுக்கு கீழே வந்து எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? 5 டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். செகண்ட் நம்பர்லேருந்து அடுத்த நம்பரு +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது இதுக்கு முன்னால் 5 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ இந்த 5 நம்பர்ஸ்னால் 5 × 2 10. இதை விட 10 கம்மியாக இருக்கும். 55 விட 10 கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 வரும். ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இதே லார்ஜஸ்ட் நம்பர்னா 10 அதிகமாக இருக்கும். 65 இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு. ஆவரேஜ் ஆஃப் 9 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் இஸ் 48. 9 கன்சிக்யூட்டிவ் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் விட்டுருங்க, லாஸ்ட் 4 டேர்ம்ஸ் விட்டுருங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த 5th டேர்ம் இதுதான் வந்து 48. இதுதான் வந்து ஆவரேஜ். ஆவரேஜ் ஈக்குவல் டு மிடில் டேர்ம். ஸோ அதை படி இந்த 5th டேர்ம் தான் இது எழுதிட்டோம். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்து வரும்போது இந்த 9th டேர்ம் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போது இன்னும் 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 5th டேர்ம்லேருந்து 6th டேர்ம், 7th, 8th, 9th டேர்ம்ங்கும் போது 4th கேட்குறாங்க. அப்போ 4 × 2 எவ்வளோ? 8. ஸோ அப்போ இந்த 48ஓட ஓகேங்களா, இது வந்து 5th டேர்மு, இதுலேருந்து 9th டேர்ம் ஒன்றுனா இன்னும் உங்களுக்கு 4 நம்பர்ஸ் வரணும். ஸோ +2 +2ன்னு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். 4 × 2 8. ஓ 48 + 8 = 56. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 56. இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு 4th கொஷின். ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வந்து 61 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸும் லாஸ்ட் 2 டேர்ம்ஸும் விட்டுட்டு மிடில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் டேர்ம் தான் 61 இருக்கும். ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட். ஹையஸ்ட்டுங்கும் போது 63, 65 இருக்கும். லோயஸ்ட்னா 59, 57 இருக்கும். இப்போ 57க்கும் 65க்கும் தான் டிஃப்ரென்ஸ். லார்ஜஸ்ட், ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் பண்ணால் 8. ஸோ 8 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த 61ஐயே நம்ம யூஸ் பண்ணாமல் கூட ஆன்சர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஆட் நம்பர்ஸ் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னென்னு எழுதுவோம்? எக்ஸு. செகண்ட் டேர்ம் x + 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு x + 4 இருக்கும். நெக்ஸ்ட்டு x + 6 இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் x + 8 இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் உங்களுக்கு எக்ஸாக தான் இருக்கும். இல்லை ஓகேங்களா? லார்ஜஸ்ட் நம்பர் வந்து x + 8 தான் இருக்கும். ஸோ x + 8க்கும் எக்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர், இது ஸ்மாலஸ்ட் நம்பர். டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன ஒரு ஆன்சர்? 8 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 61 யூஸ் பண்ணாமையுமே இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5th கொஷின். ஆவரேஜ் ஆஃப் 20 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 20. ஓகேங்களா? இது வரைக்கும் இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி 9 ஆட் நம்பர் பார்த்தோம். ஓகேங்களா? 11 அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இப்போ 20ங்கும் போது ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸும் லாஸ்ட் 10 நம்பர்ஸ்க்கும் நடுவில் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இதுதான் இந்த 20. இதுதான் வந்து ஆவரேஜ். ஓகேங்களா? அதாவது x1, x2 இந்த மாதிரி x3, ஃபர்ஸ்ட் நம்பர் x1, செகண்ட் நம்பர் x2 இந்த மாதிரி எடுத்தோம்னா x10க்கும் x11, x12 இந்த மாதிரி x20 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 20 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த x10க்கும் x11க்கும் இன்பிட்வீனில் தான் உங்களுக்கான இந்த 20ங்கிற ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஆவரேஜுங்கிறது மிடில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே 20 இருக்குது. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ x20 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்னா எப்படி போடலான்னா, இங்கே ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் க்ளூ. இப்போ 20ங்கிறது இந்த x10க்கும் x11க்கும் இன்பிட்வீனில் தான் இந்த 20 இருக்கும். 20க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்னன்னு பாருங்க. இங்கே ஆட் நம்பர் சொல்லியிருக்கிறதுனால ஆட் நம்பர் 21. அப்போது இந்த 11th டேர்ம் தான் 21 இருக்கும். இப்போ 11th டேர்மில் தான் வந்து 21. நமக்கு என்ன தேவை? 20
டேர்ம் தேவை. இதோட ப்ளஸ் 9 டேர்ம் பண்ணும். ஓகேங்களா? 9 டேர்ம்னா ஒவ்வொரு டேர்முக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 9 இன்ட்டு 2 வந்து 18 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ 21 ப்ளஸ் 18 எவ்வளோ? 39. ஸோ இங்கே 39ங்கிறது தான் லார்ஜஸ்ட் நம்பர் x20 இந்த 20th டேர்மாக இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 39. நெக்ஸ்ட்டு 6th one, average of 4 consecutive even number is 27. 4 consecutive even numberனா இப்போ x1, x2, x3, x4 அப்படிங்கிறது தான் இந்த 4 numbers. ஓகேங்களா? இந்த 4 numbers கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் இஸ் 27. ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மிடில் ஃபர்ஸ்ட் 2 விட்டுருங்க, லாஸ்ட் 2 விட்டுருங்க. அந்த மிடில் இருக்கிறது தான் இந்த 27. ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 27க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் என்னது? 28. இதுதான் தேர்ட் நம்பரா இருக்கும். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னா எக்ஸ் லாஸ்ட் 28க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 30. ஸோ இந்த 30 தான் இந்த ஃபோர்த் டேர்மா இருக்கும். இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ ஆன்சர் வந்து 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th one, the average of all odd numbers from 113 to 159. ஓகேங்களா? உங்களுக்கு 113ல இருந்து 159 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ 113, 115, 117ன்னு நீங்கள் 159 வரைக்கும் நார்மல் வேல சால்வ் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இதை சும்மா நார்மலாக போட்டிங்கன்னா இப்படி போடணும். பட் நமக்கு என்ன தெரியும்? ஆல் ஆட் நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவா இருக்குதா? 113ல இருந்து அடுத்தடுத்து தான் இருக்கும். இப்போ கன்சிக்யூட்டிவா இருக்கும் போது இதுக்கான ஷார்ட்கட் என்னது? ஆவரேஜ் வந்து ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் 113 பிளஸ் லாஸ்ட் நம்பர் 159 டிவைடட் பை 2 பண்ணா போதும். ஓகேங்களா? அப்போ 200, 250, 260, 272 டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா 136ங்கிறதா ஆன்சர். ஓகேங்களா? இது 136. ஸோ நீங்கள் 113, 115, 117, 159 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணுறதா நார்மல் வே. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு வந்து எல்லா ஆட் நம்பர்ஸும் சொல்லும் போது இது எப்படி இருக்கும்? ஆட் நம்பர்ஸ் எல்லாமே கன்சிக்யூட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 பண்ணி ஈஸியாக ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 8th one. ஓகேங்களா? ஸோ இந்த 8th கொஷின், 9th and 10th கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு அந்த கன்சிக்யூட்டிவ் 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்க்கு எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4 அது வந்து சொல்லியிருந்தீங்களா? ஸோ அது வந்து இந்த சம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 5 consecutive odd natural number is 233ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் 5 consecutive odd numbers, அதாவது இப்போ ஆட் நம்பர்ஸ் வந்து 1ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி இதுக்கு 5ன்னு சொல்லி இப்படி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த சம்முக்கு நார்மல் வேல தான் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கொயர் சம்மே ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 5 consecutive ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு எப்படி எடுக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 5 நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்கொயரு, இதை ஸ்கொயர் பண்ணி ஓகேங்களா ஸ்கொயர் பண்ணி இது வரக்கூடியதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணுமா இந்த 5 டேர்ம்ஸ் டிவைடட் பை 5 பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் 233ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2 எடுக்கிறதுனால என்ன யூஸ்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் 4னா ஏ மைனஸ் பி ஃபார்முலா.
a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. இதில் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து x square plus 4 square 16 minus 2ab 2 into 4 8x plus இங்கே வந்து x square plus 4 plus 4x சரி இங்கே மைனஸ் வரும் minus 4x plus இந்த x square next x plus 2 வந்து a plus b the whole square formula எழுதணும் a square plus b square plus 2ab எழுதணும்னா இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் x square plus 4 plus 4x னும் next இந்த x plus 4 the whole square க்கு x square plus 16 plus 8x னு எழுதலாம் equal to இந்த டிவைட்ல இருக்க 5 வந்து இங்க பார்த்தா மல்டிபிள்ல வந்துரும் 233 into 5 ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ என்ன ஆகும்னா இந்த மைனஸ் 8x ப்ளஸ் 8x மைனஸ் 4x ப்ளஸ் 4x எல்லாமே கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 1 2 3 4 5 5x ஸ்கொயரும் ப்ளஸ் 16 plus 4 20 இங்கு 4 16க்கு இது ஒரு 20 40 equal to 233 into 5 கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கிறதுனால x minus 4 x minus 2 x plus 2 x plus 4 எடுக்கிறதுனால இங்க வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் இதுவே நீங்க இந்த மாதிரி எடுக்காம இது மாதிரி கூட எடுக்கலாம் 5 consecutive odd numbers போது x plus 2 x plus 4 x plus 6 x plus 8 ன்னு எடுக்கலாம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் மைனஸ் எதுவுமே கேன்சல் ஆகாம உங்களுக்கு x ஸ்கொயர்லயும் இருக்கும் xலயும் இருக்கும் ஸோ அப்போ சால்வ் பண்றதுக்கு டஃபா இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 5ஆல கேன்சல் பண்ணலாம் இங்கே 5 கேன்சல் பண்ணிடலாம் ப்ளஸ் இருந்தால் ரெண்டு டேர்ம்லையும் கேன்சல் பண்ணும் மைனஸ் இது மல்டிபிள் இருந்தால் மட்டும் ஒரு டேர்மில் கேன்சல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இருக்கிறதுனால இதுலேயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸோ இந்த ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகும் ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 ஓகேங்களா 233லேருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணிடுங்க 225 இதிலிருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்கும் ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு 15 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் தான் 15 இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் என்னதான் வரும் 15 தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா ஏன்னா லார்ஜஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ் ப்ளஸ் 4 15 ப்ளஸ் 4 எவ்வளோ வரும் 19 இங்கே வந்து எக்ஸ் வந்து 15 மைனஸ் 4 வந்து 11 ஆட் பண்ணிங்கன்னா 30 டிவைடட் பை 2 லார்ஜ் ஆவரேஜ்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 15 தான் ஒரு ஆன்சர் ஓகேங்களா ஆர் மிடில் நம்பர் தான் ஆவரேஜ் ஸோ வந்து 15 தான் ஆன்சர் ஏன்னா நம்ம இது வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பரு லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் தான் கிடைக்கும் அந்த ஆவரேஜ் என்னவா தான் இருக்கும் மிடில் நம்பராக தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் இது 15ன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு 9th ஒன் ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 4 consecutive ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேங்களா ஈவன் நம்பர்ஸ் தான் இங்கே நேச்சுரல்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவேன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க 4 டேர்ம்ஸ் இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா ஈவன் கொடுத்துருந்தாலும் சரி இங்கே ஆட் நம்பர்ஸ்னாலும் சரி என்ன மாதிரி எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 2 இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அப்படிதான் ஈவன் நம்பர்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கு உடைய ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணா டிவைடட் பை 4 பண்ணா வரக்கூடிய நம்பர் தான் 126 ஸோ இதில் எப்படி வரும் உங்களுக்கு கிடைக்குன்னா இதை அகைன் வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் தான் எக்ஸ்பெண்ட் பண்ணணும் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் 9 கிடைக்கும் இங்கே ஒரு 6x கிடைக்கும் மைனஸ் 6xும் இதில் ஒரு ப்ளஸ் 6xும் கேன்சல் ஆகிடும் இதில் ஒரு மைனஸ் 2xும் இதில் ஒரு ப்ளஸ் 2xும் கேன்சல் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1
இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ம் இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 தான் வரும். இதில் இருக்கக்கூடிய -6x இங்கே இருக்கக்கூடிய +6x -2x + 2x எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 126 இன்ட்டு இந்த டிவைடில் இருக்க 4 இங்கே வந்தால் மல்டிபிளில் வரும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 126 இன்ட்டு 4. 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 வந்து கேன்சல் ஆகிடும். 20ல் ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டு டேர்ம்லையுமே கேன்சல் பண்ணும். இங்கே 5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 126 மைனஸ் 5 பண்ணிங்கன்னா 121. இதில் இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இதில் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 11 கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 11 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 8 டைம்ஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர்னா லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் என்னது 11. 11 ப்ளஸ் 3 என்ன வரும் 14. 14 இன்ட்டு 8 டைம்ஸ் இன்ட்டு 8ம் ப்ளஸ் 5 டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ் மைனஸ் 3. எக்ஸ்க்கு பதிலாக 11 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 11 மைனஸ் 3 8ன்னு வரும். 8 5 டைம்ஸ் இன்ட்டு 5 டைம்ஸுக்கான ஆவரேஜ். ஆனால் இங்கே எத்தனை நம்பர் தான் எடுக்கிறோம், லார்ஜஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பர் ரெண்டு நம்பர் தான் எடுக்கிறோம். அதனால் டிவைடட் பை 2 தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பெரிய நம்பரை 8ஆல் மல்டிபிள் பண்ணியும் சின்ன நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். பட் ஆவரேஜ் வந்து ரெண்டு நம்பருக்கு தான் எடுக்கிறோம். அதனால் டிவைடட் பை 2. ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 14 இன்ட்டு 8 எவ்வளோ வரும் 112 ப்ளஸ் 8 இன்ட்டு 5 வந்து 40 டிவைடட் பை 2. இப்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா 152. ஸோ ஃபைனலாக நீங்கள் 152 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது 76 வருது. ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 76. நெக்ஸ்ட்டு 10th ஒன் ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஈவன் பார்த்தோம், ஈவன் நேச்சுரல் நம்பர்னு பார்த்தோம். இங்கே அதே சேம் 4ல் கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்னு பார்க்குறோம். ஆடாக இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் சரி 4 டேர்ம்ஸ்னால் நம்ம எப்படி எடுக்கணும், எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ப்ரொசீஜர் வந்து இதே மாதிரி தான், சேம் தான் இப்படி எடுப்போம். இதற்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். ஸ்கொயர் பண்ணி இதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆவரேஜ்னா டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 201. ப்ரொசீஜர் வந்து லாஸ்ட் சம் மாதிரியே தான், அதே சேம் தான் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய -6xம் இங்கே உங்களுக்கு வரக்கூடிய +6xம் கேன்சல் ஆகிடும். இங்கே -2xம் +2xம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸாமில் நீங்கள் எப்படி போடணுன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதில் 4x² வரும். ஸோ 4x² ப்ளஸ் இந்த 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 9ம் இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 9. ஸோ இதில் ஒரு 20 ஈக்குவல் டு 201 இன்ட்டு இந்த டிவைடில் இருக்க 4 வந்தால் மல்டிபிளில் வரும். இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 4 கேன்சல் ஆகிடும். 20ல் 5 இருக்கும். அப்போது x² ஈக்குவல் டு 201லேருந்து 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 196. இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா x ஈக்குவல் டு 14 வரும். ஓகேங்களா, x ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் 7 டைம்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ 14 + 3 17. இப்போது 17ங்கிற நம்பரோட 7 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வரும் 14. எக்ஸ் ஈக்குவல் டு 14லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 11 வரும். 11க்கு வந்து 3 டைம்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் ஆவரேஜ்னா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 119 ப்ளஸ் இது எவ்வளோ வரும் 33 டிவைட் பை 2. இதை ஆட் பண்ணுங்க 130 40 52 டிவைட் பை 2. உங்களுக்கு இதே சேம் தான் எவ்வளோ ஆன்சர் வருது 76 தான் ஆன்சர் வருது. ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 டைம்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர்னும் தான் சொல்லியிருக்காங்க, 3 டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் ரெண்டு நம்பருக்கு தான் ஆவரேஜ் எடுக்கிறோம். அதனால் டிவைட் பை 2 தான் போடணும். இந்த 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி 10ன்னு போட்டுறாதீங்க. ஓகேங்களா,
ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பேஸ் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா மாடல் கொஷின்ஸுமே பார்த்துருக்கோம். ஸோ பிகினர்லேருந்து நீங்கள் என்ன ரயில்வே எக்ஸாம் வந்து நீங்கள் ஆர்ஆர்பி, என்டிபிசி, CPT-1, CPT-2, SSC, CGL Tier 1, Tier 2 லெவலுக்கே உங்களுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து பார்த்துட்டு நிறைய கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக டைப் 2, டைப் 3 எல்லாமே பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஷார்ட் ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.